பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் கடைசியாக போன செவ்வாய்க்கிழமை சூரத்து நூருடைய ஆரம்ப பகுதிகளை பார்த்தோம். அதில் அடுத்த பகுதி சூரத்து நூருடைய அன்றைக்கு விட்ட பகுதியில் உள்ள விஷயத்தை இன்றைக்கி நாங்கள் பார்க்கோம். கடைசியாக நாங்கள் ஓதின சூரத்து நூறில் உள்ள ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் இட்டுக்கட்டப்பட்ட அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செஞ்சு நிறைய பொதுவாக எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைய பாடங்கள் அல்லாஹ் படித்து தந்திருக்கிறான் குர்ஆனில். அந்த பாடங்கள் சம்பந்தமாக படித்தோம். அதோடு தொடர்பான இன்னும் ஒரு 2 விஷயம் இன்றைக்கு உள்ள பாடத்திலேயும் வருவது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத்தி லுஇனூ ஃபித் துன்யா வல் ஆখিরাহ வலஹும் அஸாபுன் அதீம். يوم تشهد عليهم ألسنتهم وأيديهم وأرجلهم بما كانوا يعملون يومئذ يوفيهم الله دينهم الحق ويعلمون أن الله هو الحق المبين. الله سبحانه وتعالى இந்த இடத்துல சொல்றான், பொதுவாக 3 தன்மைகள் உள்ள பெண்களை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று முஹ்சனாத், 2வது காஃபிலாத், 3வது முஃமினாத். இந்த 3 தன்மைகளையும் இன்ஷா அல்லாஹ் நான் விளங்கப்படுத்துகிறேன். இந்த 3 தன்மைகளுள்ள முஹ்சனாத், காஃபிலாத், முஃமினாத் என்ற தன்மைகளுள்ள பெண்களுக்கு யாராவது ஏதாவது அவங்களுக்கு இட்டு கட்டினா, அவங்களுக்கு ஏதாவது சொன்னால், அது இந்த பொம்பளை இப்படியான ஒரு விஷயத்தில் நடந்து கொண்டுட்டா, இந்த ஜினா உடைய விஷயத்தை தெளிவாக சொன்னால் அதுவும் ஒரு பாரிய குற்றம்தான். அல்லது சும்மா தவறான பேச்சுக்களை பரத்துறது, அவக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் உண்டு, இப்படி ஒரு தொடர்பு உண்டு, அப்படி ஏதாவது ஒரு பொம்பளையை பற்றி முஃமினாவான, காஃபிலாவான, முஹ்சனாவான ஒரு பொம்பளைக்கு இப்படி சொன்னால், அதை சொல்கிறது எவ்வளோ பாரதூரமான ஒரு குற்றம்ண்டா, அப்படி சொன்னவங்களுக்கு அல்லாஹ் லுஈனு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, உலகத்திலையும் ஆখিরাத்திலையும் அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் அதாவது லானத் செய்யப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய லானத் இருக்குது, பயங்கரமான எச்சரிக்கை. துனியாலேயும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாட லானத், ஆখিরাத்திலேயும் அல்லாஹ்வுடைய லானத் அவர்களுக்கு கிடைக்கும். வலஹும் அஸாபுன் அதீம், அவர்களுக்கு ஆখিরাத்தில் நரகத்தில் அல்லாஹ் பயங்கரமான தண்டனையை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். இந்த முஹ்சனாத், காஃபிலாத், முஃமினாத் என்று சொன்னால் யார்? மேலானவர்களே, முஹ்சனாத் என்று சொல்கிறது பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட, பாவத்தை நினச்சியும் பார்க்காத பெண்கள். அவங்க இந்த சைடை பார்க்குறல்ல. பொதுவாக மனுஷன்ற ரீதியில் யார் யாருக்கும் எப்பயாவது ஒரு யோசனை வரலாம், ஆனால் அவங்க இந்த சைடை திரும்ப மாட்டாங்க. கெட்ட விஷயங்களை அப்படியான பேஜஸுக்கு அவங்க போகிறவும் இல்லை, அப்படியான விஷயங்களை அவங்க செய்கிறவும் இல்லை. பரிசுத்தமாக வாழ்கிறவங்க, அப்படியானவங்க தான் முஹ்சனாத்துகள். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியத்தில் இப்படியான இந்த ஜினாவுடைய பாவமான விஷயங்களில் அறவே ஈடுபடாதவங்க. 2வது முஃமினாத் என்று சொன்னாலும் எங்களுக்கு தெரியும், ஈமான் உள்ள பெண்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ள, அந்த விசுவாசம் உள்ள, அந்த ஈமான் உள்ள பெண்கள். காஃபிலாத்துன்னு சொல்கிறது யார்? காஃபிலாத்துன்னு சொல்கிறது நாங்கள்
போன டியூஸ்டே தஃப்சீர்லையும் நாங்கள் பார்த்தோம். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலரோட மஷூரா கேட்ட நேரத்தில் ஒரு பொம்பளை பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரம் ஒரு வார்த்தை பாவிச்சாங்க. ஹஸரத் ஆயிஷா ஒரு காஃபிலாண்டா விளப்பம் பெருசாக இல்லாதவங்க. எவ்வளோ விளப்பம் இல்லை, ரொட்டி சுடுறதுக்கு மாவை பிணைஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆடு மாவை திண்டுட்டு போகிற அளவுக்கு அவங்க தூங்கிடுவாங்க. அவ்வளோக்கு பெருசாக துனியாட விஷயத்தில் விளப்பம் இல்லாத ஒரு பொம்பளை. சொல்கிறாங்க இது ஒரு பொம்பளைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பழக்கம்தான். துனியாட பெருசாக விளப்பம் இல்லாமல் சொல்லுவாங்க, பாவம் அவருக்கு விளப்பம் இல்லை ஏண்டா, பாவம் இல்லை, அது பாக்கியம். ஒரு பொம்பளைக்கு அப்படி தான் இருக்கும். இல்லை சொல்கிறாங்க இவ மாஷா அல்லாஹ் நல்லா ஸ்மார்ட், துனியாவில் நல்லா அவக்கிட்ட கேட்டால் எல்லாம், நீங்கள் பாலிட்டிக்ஸை பற்றி பேசினாலும் பேசுவா, நீங்கள் வெஹிக்கலை பற்றி பேசினாலும் பேசுவா, நீங்கள் பஜாரை பேசினாலும் பேசுவா, எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த ஷாப்பிங் மாலில், எந்த ரெஸ்டாரண்ட்டில் எங்கே ஆஃபர் இருக்குது, எங்கே என்ன இருக்குது, துனியாவில் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவங்கன்னு சொல்கிறாங்களே, இது ஒரு பொம்பளைக்கு நல்ல பழக்கம் உண்டு அல்ல. பெண்கள் எங்களோட பொம்பளை பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்கணும், எங்களோட மனைவியை நாங்கள் எப்படி தருகை பண்ணணுண்டா அதெல்லாம் பெண்களுக்கு பெருசாக விளப்பம் இருக்கிறது. அதெல்லாம் அவங்க தலையில் போட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு ஆக சிறந்த பெண்ணுடைய இடத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் பேசுறது. ஆக சிறந்த பெண்களுடைய லிஸ்ட்டில் விழுவுறதுக்கு காஃபிலாத், துனியாவில் பெருசாக விளப்பம் இல்லை, சாதாரண அமைப்பிலிருந்து பிள்ளைகளை வளர்த்து கொண்டு அவள் மாஷா அல்லாஹ் அவட கணவன்ட ஹிதுமத்துகளை செஞ்சு கொண்டு தீனுடைய அமைப்பில் வாழ்ந்து கொண்டு அமல் இபாதத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறது தான் ஒரு பொம்பளை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் சொல்கிறான், முஃமினாவான காஃபிலாத், இந்த துனியாட பெருசாக விளப்பங்கள் இல்லாத, முஹ்சனாத், பாவங்களை பக்கம் திரும்பியும் பார்க்காத அப்படியான பத்தினித்தனமான பெண்களுக்கு யாரெல்லாம் அவதூறு சொல்லுவாங்களோ, ஏதாவது சின்ன விஷயமாயிக்கு நாங்கள் சில நேரம் சரியாக யோசிக்காமல் இந்த குரூப்பில் இந்த எடுத்து அடுத்த குரூப்புக்கு ஷேர் பண்ணி விட்டு இருப்போம். அந்த ஒன்று போதும், சின்ன விஷயமாக நினச்சிருப்போம், அதை எத்தனையோ பேர் பார்த்து அதுக்கு கமெண்ட் பண்ணி அதையெல்லாம் எடுத்து இன்னும் 10-100 பேருக்கு ஷேர் பண்ணி நாங்கள் எல்லா இடத்துல பெரிய குத்தவாளியாக மாறுறதுக்கு காரணமாயிக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்கிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். இவங்க செஞ்சு கொண்டிருந்த இந்த கெட்ட செயல், மற்றவங்களுக்கு அவதூறு சொல்லி கொண்டிருந்த செயல், இந்த செயல்களை பற்றி கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய நாவுகளே, அவர்களுடைய கரங்களே, அவர்களுடைய கால்களே அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அவங்களோட நாவே சொல்லும், யா அல்லாஹ் இவன் இப்படி பேசினான். அவங்களோட கைகள் சொல்லும், கை அல்லாஹ் சொல்கிறான், கால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உறுப்புக்கள் அல்லாஹ்ட்ட சொல்லும், யா அல்லாஹ் இவன் இந்த பெண்களை பற்றி இப்படியெல்லாம் பேசினவன் தான் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அடுத்த ஆயத்தில், யௌம இதி யுவஃபிஹிமுல்லாஹு தீனஹுமுல் ஹக் வ யஅலமூன அன்னல்லாஹ ஹுவல் ஹக்குல் முபீன். அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம், இதை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த தீனை மட்டும்தான் அல்லாஹ், இஸ்லாத்தை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு பாடத்தை அல்லாஹ் படித்து தாரான். அது என்னண்டா, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடே தான் இதுவும் சம்பந்தப்படுவது. அது அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் والطيبات للطيبين والطيبون للطيبات أولئك مبرؤون مما يقولون
லஹும் மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கெட்ட பெண்கள், அல் ஹபீசாத், கெட்ட பெண்கள், அவர்கள் லில் ஹபீசீன், கெட்ட ஆண்களுக்கு உரியவர்கள். கெட்ட ஆண்கள், வல் ஹபீசூன், கெட்ட ஆண்கள், லில் ஹபீசாத், கெட்ட பெண்களுக்கு உரியவர்கள். ஒத்தையிபாத், நல்ல பெண்கள், பரிசுத்தமான நல்ல பெண்கள், லித்தையிபீன், நல்ல ஆண்களுக்கு சொந்தமானவர்கள். வல் ஹபீசூன லில் ஹபீசாத், ஒத்தையிபாத் ஒத்தையிபூன லித்தையிபாத், நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்குரியவர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல கேட்குற நேரத்தில் உமர் ரதியல்லாஹ்னு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் பரிசுத்தமானவங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்த மனைவியும் பரிசுத்தமானவங்களாகத்தான் அல்லாஹ் தந்திருப்பான். அதனால் நீங்கள் ஒன்று நினைக்கவானம், அப்படி ஒன்று நடக்கலை, பயப்படவானம் என்றதை சொன்னான். ஹஸரத் உமர் ரதியல்லாஹ்ன்ற வாயால் அல்லாஹ்ட குர்ஆனுடைய ஆயத் இறங்க போகிறதுக்கு முன்னாலேயே அதுக்கு தோதுவான வார்த்தை அல்லாஹ் வெளியாக்கிட்டான். என்ன கருத்து? ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சுத்தமானவர், அல்லாஹ் குர்ஆனில் உறுதிப்படுத்துகிறான். ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுத்தமான பரிசுத்தமான நபினால அவங்களுக்கு கிடைச்ச வைஃபும் அப்படித்தான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் பெரியோரு பாடத்தை அல்லாஹ் படிச்சு தாரான். என்ன பாடண்டா, நாங்கள் நல்லவங்களாக வாழ்ந்தாதான் எங்கட மனைவிமார்களும் நல்லவங்களாக வாழுவாங்க. யாரும் தன்னுடைய மனைவியை பற்றி தப்பான விஷயங்களை சந்தேகிக்க தேவையில்லை. எது வரைக்கும் நான் நல்லவனாக இருந்துட்டா. ஷைத்தான் உள்ளத்தில் சந்தேகங்களை போடுவான். சும்மா கல்யாணத்தில் திருமணத்தில் சந்தேகம் இருக்குதே ஒரு நஞ்சி, சந்தேகப்படப்படாது. சந்தேகம் ஏன் நாம் படணும்? நான் நல்லவனாக இருக்க போக்களே நான் ஏன் சந்தேகப்படணும்? நான் கெட்டவனாக இருந்தா, ஏண்ட வாழ்க்கையில் தவறு நடக்குதுண்டா, முதலாவது நான் தான் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யணும். அல்லாஹ் என் குடும்பத்தை நல்லவங்களாக அல்லாஹ் ஆக்கி தருவான். அதனால் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு, நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கு. நான் நல்லவனாக வாழுவோம், நல்ல எண்ணங்களை வச்சுக்கொள்வோம், அல்லாஹ் நல்லமாகவே அல்லாஹ் ஆக்கி தருவான். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் தையிபாத் என்று அல்லாஹ் பரிசுத்தமான பெண்கள் அல்லாஹ் சொல்லிட்டு, உலாயிக முபர்ரஊன மிம்மா யகூலூன், இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கெட்ட விஷயத்தை விட்டும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் எல்லாம் நிரபராதிகள், பரிசுத்தமானவர்கள். லஹும் மக்ஃபிரஹ், அவர்களுக்கு நடந்தது ஒரு கவலையான செய்தி. எனவே அல்லாஹ் அவர்களுக்கு பாவங்களை மன்னிச்சிட்டான், மக்ஃபிரத்தை கொடுத்துட்டான். வரிஸ்குன் கரீம், சொர்க்கத்தில் அல்லாஹ் சங்கையான ரிஸ்கை தயாரித்து வச்சிருக்கிறான்டா. ஹஸரத் ஆயிஷா சொர்க்கவாதி என்றதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். துனியால சொர்க்கவாதி என்ற அந்த சர்டிஃபிகேட் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிடைக்குது இந்த சோதனைக்கு பின்னால். ஹைர், அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை, ஒரு ஒழுக்கத்தை படித்து தாரான். அதுதான் நாங்கள் இன்னொருத்தர்ட வீட்டுக்குள்ளே, இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம். மேலே சொன்ன ஆயத், இந்த ஆயத், இதெல்லாம் என்னண்டா, இன்னொருத்தரை பற்றிய தப்பான எண்ணங்கள், இன்னொரு விஷயத்தில் பாவத்தில் நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு பாடத்தை படித்து தாரான். உங்களோட வீட்டுள்ளுக்கு நீங்கள் விருப்பமான மாதிரி வீட்டுக்கு போவேலும் வரையிலும் எதையும் செய்யலும். அதுவும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சலாம் சொல்லி கொண்டு போகிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறார். சலாம் சொல்லி கொண்டு போனோம்டா எங்களோட வீட்டுள்ளுக்கு ஷைத்தான் வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டான். இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க, ஹஸரத் பெரிய ஒரு கவலையான நிலைமை வீட்டுள்ளுக்கு, ஷைத்தானியத் இருக்குது போல, ஏதாவது சிஹ்ரு இருக்குது போல, சூனியம் இருக்குது போல. மேலானவர்களே, ஷைத்தானியத்தை வீட்டுக்குள்ளே எடுத்துக்கொண்டு வாரது நாங்கள் தான், எங்களோட பிள்ளைகள் தான். வீட்டுக்குள்ளே நாங்களும் தான், எங்களோட பிள்ளைகளும் தான். ஹதீஸ் இருக்குது, சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்தால் ஷைத்தான் சந்தோஷமாக சேர்ந்து வீட்டுக்குள்ளே வருவான், வெளியில் ஷைத்தான் நடமாடுவான். வீட்டுக்குள்ளே ஷைத்தானை கொண்டு வர வாசல் சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய வாசல். அதனால்
சலாம் சொல்லி கொண்டு வீட்டுக்குள்ளே வந்தால் ஷைத்தான் சொல்லுவானாம், இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி தங்குறதுக்கு இடம் கிடைக்காதுன்னு சொல்லுவான். அதனால் அது ஒரு வேறொரு டாபிக். ஷைத்தானியை தெரிந்தால் சூரத்துல் பக்கரா ஓதினா ஷைத்தான் வெளியில் பெய்த்துடுவான். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், ஷைத்தான் விரண்டு ஓடுவான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் நாங்கள் யாரும் சந்தேகிக்க தேவையில்லை. எங்கட கேஸ் பெரிய கேஸ், அதனால் சரி வருமோ தெரியா, பக்கரா ஓதி யார் சரியை கொண்டு வந்து தான் ஏதாவது செய்யணுமோ தெரியா, இதெல்லாம் நாங்கள் யோசிக்க தேவையில்லை. எங்கட எண்ணத்துக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் அமைச்சு தருவான். அதனால் சூரத்துல் பக்கராவை நாங்கள் உறுதியோட ஹிம்மத்தோட சரியான யாரையும் நாங்கள் இவங்களை கொண்டு வந்து ஓதினாத்தை விட நாங்களே ஓதுறது ஆக பெட்டர். ஏன், நாங்கள் எங்களுக்கு தான் எங்கள் வீட்டை பற்றி நிறைய கவலை இல்லை. யாராவது ஒருத்தரை கூட்டி கொண்டு வந்து ஓதினாலும் அதில் குற்றம் இல்லை. ஆனால் சரியான முறையான ஓதக்கூடியவங்களை அலப்பிச்சு வீட்டில் சூரத்துல் பக்கராக்களை ஓதிக்கொண்டா அல்லாஹ்வுடைய கிருபை. அந்த பக்கராவுடைய சூறா சக்தியுள்ள சூறா. அதில் அல்லாஹ் எல்லா ஷைத்தானியத்தையும் எல்லாம் வெளியாக்கிட்டுருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்கிறது ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூதன் غير புயூதிகும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா ذلكم خير لكم لعلكم تذكرون فإن لم تجدوا فيها أحدا فلا تدخلوها حتى يؤذن لكم وإن قيل لكم ارجعوا فارجعوا هو أزكى لكم والله بما تعملون عليم ليس عليكم جناح أن تدخلوا بيوتا غير مسكونة فيها متاع لكم والله يعلم ما تبدون وما تكتمون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் உங்களோட வீடு அல்லாத வேறொத்தட வீட்டுக்குள்ளே நுழையிறதாக இருந்தால் நீங்கள் 2 விஷயம் உங்களால் நடக்கணும். அதுக்கு பிறகு தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய. யாரோட வீட்டுக்குள்ளே சும்மா அப்படியே உடைச்சு கொண்டு எங்களோட சாட்சியோட வீடு, மாமியோட வீடு, அவங்களோட சொந்தக்காரோட வீடு அப்படி போகக்கூடாது. வீட்டுக்குள்ளே நுழையிறதா இருந்தால் ஒன்று அனுமதி கேளுங்க, 2வது சலாம் சொல்லுங்க. முதலாவது சலாம் சொல்லி அனுமதி கேட்டு அனுமதி கிடைச்சாதான் வீட்டுக்குள்ளே போகணும். ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, சலாம் சொல்லணும், அதுக்கு முன்னால் அனுமதி கேட்கணும். அப்படி செய்கிறது ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ, இது நீங்கள் செய்கிறது உங்களுக்கு மிக நல்லதாக ஹைராக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சலாம் சொல்கிறீங்க, வீட்டில் பதில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, சத்தம் வரல. فَإِن لَّمْ تَجِدُوا فِيهَا أَحَدًا, பதில் வராட்டி என்ன செய்யன்ட்டு உள்ளுக்கு போய்த்துட்டு வரவானம். فَلَا تَدْخُلُوهَا حَتَّى يُؤْذَنَ لَكُمْ, அனுமதி கிடைக்க காட்டிலும் வீட்டுக்குள்ளே நுழையவான. வீட்டுக்குள்ளே இந்த சத்தம் வருவது وَإِن قِيلَ لَكُمُ ارْجِعُوا, இப்போ வரவான, பொறவுவாங்க, திரும்பி போங்க என்று சொன்னால் فَارْجِعُوا هُوَ أَزْكَى لَكُمْ, நீங்கள் ஆத்திரப்படாமல் கோம் எடுக்காமல் நீங்கள் திரும்பி போங்க, அது உங்களுக்கு மிச்சம் நல்ல. அஸ்கா லக்கும், உங்களுக்கு மிச்சம் பரிசுத்தமானது. வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒரு இடம் இருக்குது, அங்கே மக்கள் வாழக்கூடிய இடம் உண்டு அல்ல, அது பொதுவான வேறு ஏதாவது ஒன்றுக்கு ஒரு ஸ்கூலு நடுங்க, ஒரு மதரசா நடுங்க, அல்லது ஒரு பொதுவாக ரெண்ட்டுக்கு ஒரு இடம் ஒன்று எடுத்து ஒரு பெங்களோ உண்டு, ஒரு பொதுவாக யாரும் வரக்கூடிய இடம் உண்டு, ஒரு ஸ்டோர் உண்டு. அப்படியான இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்லி கொண்டு போக தேவையில்லை. ஏன்னா சலாத்துக்கு பதில் சொல்ல அனுமதி அளிக்க அங்கே யார் இருக்கிறாங்க. அப்போ அப்படியான பொது இடங்களுக்கு நீங்கள் போகலே கைர மஸ்கூனா, மக்கள் வசிக்காத பொதுவான இடங்களுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் சலாம் சொல்லாமல் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை.
வல்லாஹு யஅலமு மா துப்தூன வ மா தக்துமூன். நீங்கள் மறைச்சி வச்சு நீங்கள் வெளிப்படுத்தி வச்சு செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிறைய பாடங்களை படித்து தாரான். அதில் முதலாவது பாடம் தான் இதில் ஒழுக்கத்துடைய ரீதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சில விஷயங்களுக்கு எழுதியிருக்கிறாங்க. ஒன்று, ஒரு வீட்டுக்கு நாங்கள் போனால் சலாமும் சொல்லணும், அனுமதியும் கேட்கணும். ஒரு கூட்டம் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்தாங்க. வந்து கேட்டாங்க, அனதுல், வீட்டுக்குள்ளே வரவான்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, வானம்ண்டாங்க. சொன்னாங்க, ஏண்டா நீங்கள் அனுமதியை மட்டும்தான் கேட்டீங்க, சலாம் சொல்ல இல்லை. சலாம் சொல்லித்தான் அனுமதி கேட்கணும் வீட்டுக்குள்ளே போகிறது. ரெண்டாவது விஷயம், சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாலும் போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டங்களில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் சிறந்தது தான். ஆக சிறந்த சலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்திக்கிறாங்க, பூர்த்தியான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பூர்த்தியான சலாம், பூர்த்தியான கூலி கிடைக்கும். யாரோட நாங்கள் சலாம் சொல்கிறதா இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியை உண்டாக்கட்டும். வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அவனோட ரஹ்மத்தை தரட்டும். வபரகாத்துஹு, அல்லாஹ் அவனோட பரக்கத்தை உங்களுக்கு தரட்டும். சலாம் ஒரு துவா. எங்களோட வீட்டுக்குள்ளே நாங்கள் சலாம் சொல்லி கொண்டு வரோண்டா எங்களோட வீட்டுக்கு நாங்கள் துவா செய்கிறோம். எங்களோட உன்னத்தோட வீட்டுக்குள்ளே போகிறோண்டா அந்த குடும்பத்தார்களுக்கு நாங்கள் துவா செய்கிறோம். ஒரு தடவை சாத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சலாம் சொன்னாங்க. கைஸ் என்று சொல்லக்கூடிய சாத் ரலியல்லாஹு அன்ஹு மகன் சொல்கிறாரு, வாப்பா வந்து பதில் சொல்ல போக்கோலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு சலாம் சொல்கிறாங்க. எங்கட வாப்பா பதில் சொல்ல போக்கோலே ஃபரத் சாதுன் ரத்தன் ஹஃபியா, சத்தத்தை குறைச்சி வலைக்கும் அஸ்ஸலாம் மெதுவாக சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, யார் ரசூல வாப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறாங்க, சத்தம் போட்டு பதில் சொல்லு. வாப்பா சொன்னார், நான் பதில் சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறத நிப்பாட்டுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ எனக்கு கிடைக்கும். அதுதான் மெதுவாக பதில் சொன்னேன். ரெண்டாவது சலாம் சொன்னாங்க, அப்பயும் மெதுவாக பதில் சொன்னாங்க. மூணாவது பதில் சொன்னாங்க, சலாம் சொன்னாங்க, அப்பயும் மெதுவாக பதில் சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு கல்வியை படித்து தராங்க, ஒரு இல்மை. 3 தடவை சலாம் சொல்லி பாருங்க, ஜவாபு கிடைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம ரஜஅ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போய்த்தாங்க. சலாம் 3 தடவை தான் சொல்லணும், சொல்லிக்கொண்டே இருக்கிறல்ல 3 தடவை. அவங்களுக்கு என்னைய வீட்டுக்குள்ளே இந்த கட்டத்தில் எடுக்கிறதுக்கு இடம் இல்லாட்டி நான் கஷ்டப்படுத்தப்படாது. இன்னொரு வீட்டுக்கு போய்த்து சலாம் சொல்லி சொல்லி கட்டாயம் வரணும் என்று சொல்லி. ஒரு வீடுன்றது ஒரு மனுஷனுக்கு சொந்தமான இடம், அவர் நிம்மதியாக இருக்கிற ஒரு இடம். அங்கே அவரோட அனுமதி, அவரோட விருப்பம் இல்லாமல் உள்ளுக்கு நுழையப்படாது. ஹைர். அதுக்கப்புறம் சாத் ரலியல்லாஹு ஓடி போனாங்க, போய் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் வாங்க வாங்க, உங்களோட சலாம் கேட்டுச்சு, எனக்கு உங்களோட துவா கிடைக்கணுன்ட்டு தான் நான் மெதுவாக பதில் சொன்னேன். அது பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, துவா செஞ்சாங்க. ஹைர், வேறு சமம். அப்போ அந்த அடிப்படையில் சலாம் சொல்லி வீட்டுக்குள்ளே நுழையணும், பூர்த்தியான சலாம். அதில் சில பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு வ ரிதுவானு அப்படி எல்லாம் ஹதீஸில் வந்தில்லை. மக்ஃபிரத்து ரிதுவான் எல்லாம் ஹதீஸில் வந்தில்லை. பூர்த்தியான சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அவ்வளோதான். பதில் சொல்கிறவங்களும் அதே மாதிரி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறதா சலாம் சொல்கிறதா இருந்தால் அனுமதி கேட்க போக்கோலே வீட்டுடைய வாசலுக்கு போய் நிற்கவான, நீங்கள் வலாக்கின் மின் ருக்னிஹில் ஐமனி அவில் ஐசர், ஒன்று வலது பக்கமாக நின்றுக்கோங்க அல்லது இடது பக்கமாக நின்றுக்கோங்க என்றதை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. எனவே நாங்கள் வீட்டுடைய நேரம் முன்னால் நிற்கிறதில்லை, பக்கத்தில். ஏண்டா வீட்டை திறந்தா வீட்டுக்குள்ளே கண் பார்வை பெய்த்துடும். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் வீட்டுக்குள்ளே பார்க்கறது வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி, வீட்டுக்குள்ளே பார்க்கறது வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி. அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழையப்படாதுண்டா
அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே பார்க்கவும் கூடாது. அப்போ வீட்டுக்குள்ளே கண்ணை பார்க்கறதுக்கு முன்னால் அனுமதி இருக்கும். அதனால் வீட்டுக்கு முன்னால் நின்றா கதவை திறக்க போக்கல, யாருன்னு பார்க்க போக்கல, வீட்டுக்குள்ளே பார்த்துப்படு சைடாவி தான் நிற்கும். அடுத்தது வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் பார்க்குறத பற்றி ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூ தாவூதில் பதிவாயிக்கக்கூடிய ஹதீஸ், லவ் அன்ன இம்ரான் இத்தலா அலைக்க பிகைரி இஸ்னின், அனுமதி இல்லாமல் உங்களோட வீட்டுக்குள்ளே பார்த்து ஃபஹதக்தஹு பிஹஸாதின், நீங்கள் கோவம் ஒரு கல்லெடுத்து அடிச்சு அனுவீங்க, சின்ன கல்லெடுத்து அடிச்சு அனுவீங்க அவருக்கு. ஃபகஃபஅத ஐனஹு மாகா ஃபகஃபஅத ஐனஹு, நீங்கள் அடித்த அடியில் அவரோட கண் பார்வை போச்சின்றாலும் மாகான அலைக்க மின் ஜுனாஹ், உங்களுக்கு எந்த குத்தமும் இல்லை. ஏன் தெரியுமா? அவரோட கண் பறிப்போன உங்களோட கல்லடி அதைவிட பெரிய குத்தம் தான் அவர் உங்களோட வீட்டுக்குள்ளே பார்த்தது. வீட்டுக்குள்ளே அப்படி பார்க்கப்படாது யாரு, அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே யார்டையும் பார்க்கக்கூடாது. அடுத்தது இன்னொரு விஷயம் இங்கே ஒழுக்கம் ஒன்று படித்து தாராங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் மன்ஹாதா, யார் வீட்டை தட்டுறதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அன அப்படி சொன்னேன். பொதுவாக எங்கட வழக்கத்துலேயும் இருக்கு, நான் வீட்டுக்கு போய்த்து கதவை தட்டினா வீட்டில் பிள்ளைகள் கேட்பாங்க யார் வந்திருக்கிற, மனைவி கேட்பாங்க யார் வந்திருக்கிற. நாங்கள் சொல்லுவோம் நான் என்று சொல்லி, நான் தான் வந்திருக்கிறேன் நான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அன அன கஅன்னஹு கரிஹஹு, நானா நானா என்று பழிச்சு மாறி சொன்னாங்க. என்ன கருத்தண்டா, அப்படி சொல்ல வானம். வீட்டுக்கு போய்த்து யாருன்னு கேட்டால் நான்ட வானம், யார் வந்திருக்கிற, நான் யார், உமர். கதவை தட்டினா யார், உமர், உமர் வந்திருக்கிறேன். அல்லது பிள்ளைகள் வந்து கேட்குறாங்க வாப்பா வந்திருக்கிறேன். எப்படி அவங்க அறிமுகம் பெற்றுக்கொள்வாங்களோ, நான் யார் வந்திருக்கிறத விளங்கி கொள்வாங்களோ அப்படியான வார்த்தைகளை சொல்லுங்க, நான்கு சொல்லி சொல்லவான என்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எனவே வீட்டுக்குள்ளே நுழையிற பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு படித்து தாரான். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை படித்து தாரான். அதுதான் ஒரு மனிதனுடைய பேணுதலில் உச்சக்கட்டமான ஒன்று தான் அவங்க பார்வைகளை தாழ்த்தி கொள்வது. முக்கியமான ஒரு பாடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய ஆயத்துகளில் சட்டங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே வார்த்தையில் தான் சொல்லியிருக்கிறான். அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகா, தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜகாத்தை கொடுங்கண்டா இது ஆம்பளைகளுக்கு பாவிக்கிற வார்த்தை அரபுல. எங்கேயும் குர்ஆனில் அதாவது இருக்குது அகீம்ன ஸலாத்த வ ஆத்தின ஸகா இருக்குது. பெரும்பாலான இடங்களில் அகீமுஸ் ஸலா ஆத்துஸ் ஸகா, தொழுகை ஜகாத்தை நிறைவேற்றுங்க தொழுங்க. இந்த ஆயத்தில் பெண்களுக்கும் அல்லாஹ் இடம் வச்சுக்கிறான். இதை தவிர நிறைய விஷயங்கள் அல்லாஹ் அப்படி சொல்லிக்கிறான். ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல போக்கொள்ளே ஆண்களுக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தையை மட்டும் அல்லாஹ் பாவிப்பான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் ஒரே இடத்துல ஆண்களுக்கு வேறையாக பெண்களுக்கு வேறையாக இந்த சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் وَيَحْفَظُوا فُرُوجَهُمْ ذَلِكَ أَزْكَى لَهُمْ إِنَّ اللَّهَ خَبِيرٌ بِمَا يَصْنَعُونَ. யா ரசூலல்லாஹ், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்க, பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க, மறைவிடத்தை ஹராத்தை விட்டும் பாதுகாக்க சொல்லுங்க, அது அவர்களுக்கு மிகவும் பரிசுத்தமானது. அல்லாஹ் மக்கள் செய்யக்கூடிய செயல்களை அறிந்தவனாக இருக்கிறான். பாருங்க, பார்வையை தாழ்த்த சொல்லுங்க, மறைவிடத்தை ஹராத்தை விட்டும் பாதுகாக்க சொல்லுங்க. உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, யாருடைய பார்வையை பாதுகாக்கப்படுமோ அவங்க தான் மறைவிடத்தையும் ஜினாலேருந்து ஹராத்தேருந்து பாதுகாப்பாங்க. யார் பார்வையை கண்ட்ரோல் பண்ணுறல்ல, நோம்பும் பிடிச்சி பஜாரில் அங்கே இங்கே பார்வையை கண்ட்ரோல், சில பேருக்கு பார்வை கண்ட்ரோல்னு ஒன்று இல்லை, அப்படி ஒன்று இல்லை, அந்த சென்சார் அந்த செக்ஷனே இல்லை, அப்படி ஒன்று கண்டதெல்லாம் பார்க்குறது தான். கண்ணால் ஒன்று பார்க்குறதுக்கு நினைக்க தேவையில்லை, நினைக்க முன்னுக்கு பார்த்து முடிஞ்சு. கல்பால் நினச்ச ஒரு விஷயம் கண்ணுக்கு நினச்சி தான் செய்யணுண்டு இல்லை,
அது நினைக்க முன்னுக்கு அதை செஞ்சு முடிச்சுடு. தவறுதலா கண்டா ஃபஇன்னமா லக்கல் ஊலா வலைஸ லக்கஸ் ஸானியா. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முதலாவது நீ பார்த்து பட்ட பார்வை அது பிரச்சனை இல்லை, உடனே பார்வையை திருப்பு, அது பிறகு பார்க்காது. அந்த முதலாவது பார்வையை திருப்பினத்துக்கு அல்லாஹ் உனக்கு கூலி தருவான், பார்க்காம விட்டதுக்கு. அதனால் எங்களோட கண்களை பாதுகாத்து கொள்வது முக்கியமான பாடமாக இருக்குது. அது சம்பந்தமான நிறைய ஹதீஸ்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் அதை சொல்லாமல் அதுக்கு அடுத்தது உள்ளது இதை விட முக்கியமானது ஒன்றுனால நான் அதை சொல்கிறேன். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க, وَقُلْ لِلْمُؤْمِنَاتِ يَغْضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا مَا ظَهَرَ مِنْهَا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா ரசூலல்லாஹ் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க, பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லி. இதிலிருந்து தான் உலமாக்கள் எங்களுக்கு படித்து தராங்க. இது சம்பந்தமான நிறைய ஹதீஸ்களும் இருக்குது. ஆண்கள் பெண்களை பார்க்கறது ஹராம், அதே மாதிரி பெண்களும் மஹ்ரமில்லாத ஆண்களை பார்க்கறது ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் இருக்க போக்கலே ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா இருக்க போக்கலே ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண் பார்வை இல்லாத சஹாபி, அவருக்கு தெரியாமல் அவர் அப்படியே அங்கே வந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உம்மு சலமா மைமூனா ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையும் பார்த்து இஹ்தஜிபா மின்ஹு, நீங்கள் ரெண்டு பேரும் டக்குனு பேத்து மறைஞ்சிக்கோங்கன்னு சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்க, அலைஸ ஹுவ அஅமா லா யுபஸிருனா, யா ரசூலுல்லாஹ் இவருக்கு கண் தெரியாத சஹாபி, எங்களை விளங்காது தானே, நாங்கள் ஓடி மறையோனோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃப அமியா வானி அன்துமா, நீங்கள் ரெண்டு பேரும் கண் விளங்காத குருடிகளா, அவருக்கு தான் உங்களை விளங்காது, உங்கள் ரெண்டு பேருக்கும் அவரை விளங்கும் தானே, அப்போ உங்களுக்கும் ஹராம் தானே பார்க்கறது என்று தடுத்திருக்கிறாங்க. எனவே இது சம்பந்தமான ஹதீஸில் முன்னால் வச்சு உள்ள மாக்கள் சொல்கிறாங்க, ஆண்களும் பெண்களை பார்க்கப்படாது, பெண்களும் ஆண்களை பார்க்கப்படாது. நாங்கள் இதில் புத்திய போடப்படாது. இப்படியெல்லாம் தேவையா, பேணுதல் தேவையா, எங்களோட எல்லாத்துலேயும் மனசு நல்லந்தானே இதெல்லாம் நாங்கள் நினைக்கப்படாது. அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ் எங்களை விட மனசை விளங்கினவன், அவனுக்கு தெரியும், அவன் ஒரு 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 பெரிய பாதுகாப்புக்காக அல்லாஹ் இப்படி வச்சிருக்கிறான். ஹைர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பெண்களுக்கு சொல்லுங்க பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லி, வயஹ்ஃபத்ன ஃபுரூஜஹுன்ன, மறைவிடத்தை ஹராத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள சொல்லி, வலா யுப்தீன ஸீனதஹுன்ன, அவர்களோட அழகுகளை வெளிப்படுத்த வானம் என்று சொல்லுங்க. அவங்களோட அலங்காரம் என்று சொல்கிறது அவங்களோட எல்லாமே அழகு தான். எந்த அளவுக்குண்டா சொல்லுவாங்க, அஸ்லுல் ஜமால், ஒரு பெண்ணுடைய உடம்புல எல்லாமே அழகு, அதில் ஆக அழகு கூடினது தான் ஒரு பொம்பளையிட முகம். அதனால் முழு உடம்பை மறைக்கிற மாதிரி அவளுடைய முகத்தையும் மறைச்சி கொள்ளும். ஆக அழகு கூடின இடம் அது தான். பொதுவாக அழகுக்காக பார்க்குறேன்னா முகத்தை தான் பார்ப்பாங்க முதலாவது. இப்போ முகத்தை காட்டிக்கொண்டு மற்றது எல்லாமே மூடினத்தை கொண்டு சந்தோஷம் அடையலை, அதையும் சேர்த்து தான் மறைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலா யுப்தீன ஸீனதஹுன்ன, பெண்கள் தனது அழகுகளை வெளிப்படுத்தாமல் இருக்கட்டும். யார் இல்லாமா பஹர மின்ஹா, வெளியாகின அழகு பிரச்சனை இல்லை. அது என்ன, ஒரு பொம்புல முழுக்க மறைச்சாலும் அவட அபாக்கு மேலால் அவ ஒரு அழகு தான், அதை ஒன்றும் செய்யலாம். வெளியாகின ஆடை உடுப்பு அது ஒன்றும் செய்யலாம், அதை அல்லாஹ் மன்னிச்சிடுவான், அதில் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாங்க. அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கவா, வெளியில் போவேலாம், வெளியில் போவேலும், ஆனால் மறைச்சு கொண்டு போக சொல்லுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَلْيَضْرِبْنَ بِخُمُرِهِنَّ عَلَى جُيُوبِهِنَّ, அவர்களுடைய நெஞ்சிகளுக்கு மேலால் அவர்களுடைய முந்தானைகளை போட்டுக்கொள்ள சொல்லுங்க. அது என்ன, அவங்க ஃபர்தாக்கு ஹிஜாபுக்கு மேலாலையும் அவங்களோட நெஞ்சி பகுதிகள் வெளியில் தெரியாத, மார்பகங்கள் வெளியில் விளங்காத மாதிரி
மேலால் ஒரு ஷாலை போட்டுக்கொள்ள சொல்லுங்கள். அதுதான் இன்றைக்கு ஜில்பாப் உடுத்து மேலால் ஒரு அபாவாவை முடுக்கிறாங்க, அது ஃபுல்லாக மறையோம். இல்லாட்டி அந்த உறுப்புகள் வெளியில் காட்டி கொண்டிருக்கிறதும் ஒரு அலங்காரம், அது ஆண்களுக்கு ஃபித்னாவாக இருக்குது. சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا لِبُعُولَتِهِنَّ. ஆனாலும் அவர்களது அழகுகளை அவர்கள் வெளிக்காட்டாமல் இருக்க வேண்டும், அவர்களுடைய கணவருக்கு தவிர. கணவருக்கு முன்னால் ஒரு பொம்பளை முழு அழகையும் காட்டலாம், எதையுமே மறைக்கணும்னு தேவையோண்டு இல்லை. முழு உடலையும் எப்படியோ அப்படியெல்லாம் அலங்கரித்து காட்டக்கூடிய ஒருத்தர் தான் கணவராக இருக்கிறார். அதை தவிர சில ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாலேயும் சாதாரண உடுப்புடைய அழகு, முகத்துடைய அழகு இதெல்லாம் காட்டேன். அவங்க யாரு? அவங்க தான் அவ் ஆபாஇஹின், அவர்களுடைய வாப்பா, அவங்களுக்கு முன்னால் அழகு காட்டேலும். அவ் ஆபாஇ புஉலதிஹின், அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய கணவருடைய தந்தை மாமா, அவங்களுக்கு முன்னாலே அழகு காட்டேலும். அவ் அப்னாஇஹின், தனது ஆண் மகன்மார் ஆம்புல பிள்ளைகளுக்கு முன்னால் அழக காட்டேலும். அவ் அப்னாஇ புஉலதிஹின், தனது கணவனுடைய மகன்மார், தன்னுடைய மகன் அல்ல, தனது கணவருக்கு வேறொரு மனைவி மூலமாக இருக்கக்கூடிய ஒரு மகன், அவருக்கு முன்னாலேயும் ஒரு பொம்பளைக்கு தன் அழக காட்டேலும். அவ் இஹ்வானிஹின், தனது சகோதரர்களுக்கு அழக காட்டலாம். அவ் பனி இஹ்வானிஹின், சகோதரர்களுடைய மகன்மார்களுக்கு காட்டலாம். அவ் பனி அஹவாத்திஹின், சகோதரிகளுடைய ஆம்புல புள்ளேல் மகன்மாருக்கும் அழகை காட்டலாம். அவ் நிசாஇஹின், தன்னோடு இருக்கக்கூடிய தனது முஸ்லிமான பெண்களுக்கு அழகை காட்டலாம். இதில் ஒரு சின்ன மஸ்அலா உண்டு. அதாவது முஷ்ரிகாவான, யஹூதியாவான, நசரானியாவான பெண்களுக்கு முன்னால் ஒரு பெண் தனது அழகை காட்டுறது, உடம்பை காட்டுறது சம்பந்தமாக ஒரு மசாலா எழுதியிருக்கிறாங்க. இது அந்த சஹாபாக்கள காலத்திலேயே முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட உண்டாயிருக்கு. அதுக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு எங்களுக்கு லேசாக விளங்கி கொள்றதுக்கு ஒரு சம்பவம், இங்கே நிறைய சம்பவங்களை எழுதியிருக்கிறாங்க, உலமாக்கள கருத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு சம்பவம் எங்களுக்கு போதுமானது நினைக்கிறேன். ஹாரிஸ் இப்னு கைஸ் சொல்கிறார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் ஒன்று எழுதுகிற நேரத்தில் சொன்னாங்க, அம்மா பஅது ஃபஇன்னஹு பலகனி அன்ன நிசாஅ மின் நிசாஇல் முஸ்லிமீன் யதுகுல்னல் ஹம்மாமாத் மஅ நிசாஇ அஹ்லி ஷிர்க். சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டுச்சு, எங்களோட முஸ்லீம் பெண்கள் குளிக்கிறதுக்கு போகிற பப்ளிக் பாத்ரூமுக்கு அந்நிய பெண்களும் முஷ்ரிக்கான பெண்களும் வாரதாக கேள்விப்பட்டுச்சு. சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபலா யஹில்லு லிம்ரஅத்தின் அன் துஅ்மின பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்ட எந்த மூமினாவான பெண்ணும் அந்நிய ஆண்களுக்கு, அந்நிய பெண்களுக்கு முன்னால் தனது உடம்பை காட்டவான. ஏனெண்டா அந்த பொம்பளை தனது கணவனுக்கிட்ட பேத்து, இந்த முஸ்லீம் பொம்பளை எப்படி என்று சொல்லி கேட்டால், இந்த பொம்பளை உடம்பு எப்படி, அழகு எப்படி, நிறம் எப்படி என்று சொல்லி தசிஃபுஹா லி ஸௌஜிஹா, அப்படியே இருக்கிற மாதிரி சொல்லிட்டுருவா. அதனால் காணாத ஒரு ஆம்பளைக்கு என்னென்னமோ கற்பனை எல்லாம் உருவாகும், ஈமான் இல்லாத பொம்பளை. அதனால் இந்த ஈமான் இல்லாத பொம்பளை அப்படி இந்த கருத்து என்னண்டா, நாங்கள் ஈமான் இல்லாத பெண்களுக்கு முன்னாலேயும் ஃபுல்லாக மூடிரிக்கணுமென்ற கருத்து அல்ல, முகத்தை எல்லாம் மூடிரிக்கணுன்ற கருத்து அல்ல. ஒரு ஒழுக்கமான முறையில் எங்களோட பெண்கள் உடம்பை மறைச்சிருக்கணும் என்றத, இது எங்களோட பெண்களுக்கு நிறைய படித்து கொடுக்க வேண்டிய பாடம். ஈமான் இல்லாத பொம்பளைக்கு முன்னாலே மறைக்கணுண்டா ஷாப்பிங் மால்வல்லேயும் அங்கேயும் இங்கேயும் பஜார்லேயும் கடையிலேயும் ரமதான் மாதத்துலேயும் ஷாப்பிங் பெருநாள் ஷாப்பிங்னு சொல்லி சுற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சொல்லப்பட வேண்டிய, எங்களோட சகோதரிமாருக்கு, எங்களோட மகள்மாருக்கு, எங்களோட ஃபேமிலி இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் சொல்லப்பட வேண்டிய பாடங்களாக, பாவம் தெரியாமல் இருக்கிறாங்க, சொல்லிப்பட வேண்டிய பாடங்களாக இருக்குது. ஹை, அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்,
வலா யضربن بأرجلهن. அதுக்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னும் அவித்தாபிஈன கைரி உலில் இர்பதி மினர் ரிஜால், ஆண்கள்ல விளப்பமில்லாத ஆம்புலேல், புத்தி குறைஞ்சவங்க, அவங்களுக்கு முன்னால் எங்கட பெண்கள் தனது உடம்பை காட்டுறது பிரச்சனை இல்லை. ஒரு மஹரமான ஆம்பளைக்கு முன்னால் இருக்கிற மாதிரி இருக்கிறது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பெண்களுடைய மறைவிடங்களை பற்றி தெளிவில்லாத விளப்பமில்லாத சின்ன ஆம்பளை பிள்ளைகள் பொடியமார், அவங்களுக்கு முன்னாலேயும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா கருத்து என்னண்டா எழுதியிருக்கிறாங்க, அங்கால பெய்த்து பொடியம்மாருக்கு மத்தியில் பேசிக்கொள்கிற, அப்படி கண்டேன் இப்படி கண்டேன், அந்த பொம்பளை அப்படி இப்படின்னு பேசுகிறவன் எழுகிறானே, இன்னும் பெரிய வயசாவில்லையாம் இருக்கும். அப்படியான பொடியம்மாருக்கு முன்னாலேயும் எங்கட பொம்புளேல் தன்னை பூர்த்தியாக மறைச்சிருக்க வேண்டியவங்களாக இருக்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَلَا يَضْرِبْنَ بِأَرْجُلِهِنَّ لِيُعْلَمَ مَا يُخْفِينَ مِنْ زِينَتِهِنَّ. அந்த பெண்கள் தனது கால்களை பூமியில் தட்டி தட்டி நடக்கவான, அப்படி நடக்கிறது மறைவாக இருக்கக்கூடிய அலங்காரங்கள் ஆண்களுக்கு வெளியாகும். காலில் போட்டிக்கிற கொலுசு சத்தம் ஆம்பளைக்கு கேட்குற மாதிரி நடக்க வானம் அல்லாஹ் சொல்கிறான். கொலுசு இப்போ கொலுசு போடுறவங்க எவ்வளோ இப்போ அவங்களுக்கு தெரியா, பொதுவாக கொலுசு போடுற காலில் அந்த கொலுசு போடுற பெண்கள் அந்த கொலுசு சத்தத்தை கூட, உங்களோட பேச்சு சத்தம் இல்லை, உங்களோட கொலுசு சத்தம் கூட ஆம்பளைக்கு கேட்காம மறைச்சிக்கோங்க நல்லா சொல்கிறான். அவ்வளோ பேணுதலை கையாள சொல்கிறான். யாராவது இதுக்கு முன்னால் உள்ள காலங்களில் தெரியாத தனமாக நடந்திருந்தா, وَتُوبُوا إِلَى اللَّهِ جَمِيعًا أَيُّهَا الْمُؤْمِنُونَ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. மூமின்களே, முன்னால காலங்களில் நடந்த குற்றங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கி தரலாம், தோல்வி அடையாம அல்லாஹ் உங்களை பாதுகாக்கலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல். கடைசியாக இன்னும் ஒரு சின்ன சட்டம் குர்ஆன் சொல்லுது, அதையும் சொல்லி இந்த பாடத்தை முடிச்சுக்கொள்கிறேன். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَأَنكِحُوا الْأَيَامَ مِنكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ. உங்களில் இருக்கக்கூடிய வயசு வந்த கல்யாணம் முடிக்காத ஆம்பளை புள்ளேல் பொம்பளை புள்ளேல் அவர்களை நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுங்க. காரணங்களை சொல்லி காலங்களை கடத்தவான, தேவைகளும் ஆசைகளும் உடலில் உருவாகிற வயசு வந்தால் இன்னும் லைஃப் செட்டில்டாக இல்லைன்னு சொல்லவான, செட்டில்மெண்ட்டை கொண்டு வரவன் ரப்புல் ஆலமீன். يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ. அவர்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் கஷ்டவாளிகளாக இருந்தால் அல்லாஹ் கல்யாணத்தின் மூலம் செல்வத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதைத்தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகல கேட்டாங்க, உங்களுக்கு கேட்ட மஹர் கொடுக்க என்ன ஆயிக்கிது? சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நான் உடுத்து கொண்டிருக்கிற சாரம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு கொடுத்தாங்க. சாரத்தை மஹர் கொடுத்தா எதை உடுக்கிற கொடுத்தாங்க. சாரத்தை வச்சு சரி முடியுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். இன்னும் சில பேருக்கு வந்து கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹர் என்ன ஆகிக்குது? சொன்னார், ஹாத்தமும் மின் ஹதீத், இரும்பு மோதிரம் ஈக்கினார். தங்க மோதிரம் அல்ல, இரும்பு மோதிரம். இரும்பு மோதிரத்தை மஹரா வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு கொடுத்தாங்க. இன்னும் ஒருத்தர்கிட்ட கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், ஒன்றுமே இல்லை, எனக்கு இன்னென்ன சூறா பாடம் என் மனைவிக்கு நான் மஹரா ஓதி கொடுக்குறேன், படித்து கொடுக்குறேன்ற மஹரா கொடுக்குறேன். முடிச்சு கொடுத்தாங்க. ஏனென்றா திருமணம் முடித்தா அல்லாஹ் பரக்கத்து செய்வான் வாழ்க்கையில். அதனால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. என்ன, அத்தீஉல்லாஹ ஃபீமா அமரக்கும் பிஹி மினன் நிகாஹ். கல்யாணத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? புத்தியை போடவான முடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறான் தானே, நீங்கள் அதை செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு மா வஅதக்கும் மினல் கினா, அல்லாஹ் வாக்களித்த செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான்.
நீங்கள் அதை பற்றி பயப்படுவான். ரப்புட விஷயத்தை நீங்கள் கை வைக்க வேணாம், அது அவன்ட வேலை. அல்லாஹ் அவங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்யுங்க, அவன் சொன்னதை அவன் செய்வான். எனவே கல்யாணம் முடிக்காதவங்களை முடித்து வைக்க சொல்லி, இது இன்றைக்கு ஒரு சல்லி வாங்குகிற ஒரு தொழிலாக மாறிடுச்சு. என்ன? புரோக்கர், கல்யாணம் புரோக்கர். தவறில்லை, ஹராம்னு சொல்ல இல்லை. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற ஒரு இபாதத் இது. கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறவங்களோட பேசி கதைச்சி இவங்களையும் எங்களுக்கு என்ன செய்யலும், 2 பேரையும் காட்டி விட்டுறேன். இவங்களையும் உங்களுக்கு உங்களோட மகன் இருக்கிறாங்க, அவரோட மகன் இருக்கிறாரு, உங்களுக்கு பார்த்துக்கோங்க, எனக்கு நிலைக்கு கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பொருத்தமாக ஆயிக்கிண்டு அந்த ப்ரப்போஸ் செட் பண்ணி விட்றது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு இபாதத். கல்யாணம் முடிக்காதவங்களை கண்டா என்ன முடிக்கலையா, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் ஒன்று இருக்குது, பெருசாக அலட்டிக்கொள்கிற சப்ஜெக்ட் இல்லை இது. பயோடேட்டா அனுப்புங்க, அதை பார்த்து தான் சொல்லணும். இதெல்லாம் பயோடேட்டா சரியாக கிளியர் இல்லை, எப்படி வந்துச்சு இதெல்லாம் அலட்டி, எப்படி வந்ததெல்லாம் தேவையில்லை, யார் ஆள் தான் தேவை எங்களுக்கு. அதனால் இது ஒரு இபாதத். இதை ஒரு சல்லிக்கு செய்கிறத விட அல்லாஹ் கிட்ட கூலி எதிர்பார்த்து செய்கிறது இது மிச்சம் உகந்ததாக இருக்கும். யாரும் காசு எடுத்தாங்கன்னு சொல்லி தப்பான ஒன்றாக சொல்ல இல்லை, அது வேறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَلْيَسْتَعْفِفِ الَّذِينَ لَا يَجِدُونَ نِكَاحًا حَتَّى يُغْنِيَهُمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَالَّذِينَ يَبْتَغُونَ الْكِتَابَ مِمَّا مَلَكَتْ أَيْمَانُكُمْ فَكَاتِبُوهُمْ إِنْ عَلِمْتُمْ فِيهِمْ خَيْرًا وآتوهم مما لله الذي آتاكم ولا تكرهوا فتياتكم على البغاء إن أردنا تحصنا لتبتغوا عرض الحياة الدنيا ومن يكرههن فإن الله من بعد إكراههن غفور رحيم. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிந்தின பகுதியில் அடிமைகள் அவர்களை உரிமையிட்டு அவர்கள் கல்யாணம் முடித்து வைக்கிறது சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான். அது எங்களுக்கு தேவையில்லை, இந்த காலத்தில் அடிமைகள் இல்லை. அதில் ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு விஷயம் சொல்கிறான், கல்யாணம் முடிக்கிறதுக்கு நீங்கள் தேடுறீங்க, முயற்சி செய்கிறீங்க, இன்னும் கிடைக்கல. லா யஜிதூன நிகாஹா, இன்னும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு கிடைக்கல, ஒரு பொண்ணு அமையல்ல. அப்படி வந்தால் என்ன செய்ய? கல்யாணம் முடிக்க காட்டின எங்களோட பொறுமையாகி கேளுமான்னு சொல்லி நீங்கள் பாவத்தை செஞ்சிடாம வல் யஸ்தஅஃபிஃப், கல்யாணம் உண்டு அல்லாஹ் அமைச்சி தர காட்டிலும் நீங்கள் பத்தினித்தனமாயிருங்க. கல்யாணம் முடிக்க காட்டணும் உங்களோட உடம்பை வீணாக்கி போட்டுறாம நீங்கள் கண்ணை காதை சிந்தனையை உறுப்புக்களை வீணாக்காம பத்தினித்தனமாயிருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவசரமாக உங்களுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு தருவான் என்று சொல்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹைர்களையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் உண்டாக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த டியூஸ்டே எங்களுக்கு நான் யோசித்தேன் என்னண்டா, எத்தனை பேர் வராங்கன்றதெல்லாம் பிரச்சனை. குர்ஆனுடைய ஒரு தஃப்சீர் அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தில் இந்த இபாதத்தை செய்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கு பாக்கியமாக நினச்சி கலந்து கொள்ளலுமோ கலந்து கொள்ள பாருங்கள். இது எந்த நாளும் கிடைக்கிறல்ல எங்களுக்கு, எப்படியுமே எந்த நாளும் இப்படி சந்தர்ப்பங்கள் சூழல்கள் அமையிறல்ல. மாஷா அல்லாஹ். இதே மாதிரி ஃபிக்ஹுடைய கிளாஸ் நடக்குது, இது ஒரு சந்தர்ப்பம், மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த மஜ்லிஸ்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும் சில நேரம். ஆனால் இந்த மஜ்லிஸ்களில் உட்கார்ந்து இதை கேட்குறது, படிக்கிறது, கற்றுக்கொள்வது, இது 4 பேருக்கு சொல்கிறது, இதை பற்றி இதெல்லாம் இபாதத்தான் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டாடக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவான். சுப்ஹானல்லாஹ்.